இன்னைக்கு நம்ம செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் ஒரு கோன் ட்ரா பண்ணி கோனை வந்து கட் பண்ணும்போது அதாவது ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் ஷேப் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஷேப் வந்து ஒரு பேரபோலா ஷேப் கிடைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட், a cone of base 50 mm diameter and 65 mm height is resting on its base on HP. It is cut by a section plane such that the true shape is produced parabola of base 35 mm. Draw the sectional views of find its true shape. So first cone draw பண்ணுவோம். Cone 50 mm diameter, so 25 mm radius. சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்க்கிளை வந்து 4ஆக டிவைட் பண்ணுவோம். A, B, C, D. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஆக்சிஸ் ஹைட் 65 mm. ஆக்சிஸ் ஹைட். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். ஸோ A டேஷ், B டேஷ், D டேஷ், C டேஷ், O டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு கோன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோன் கட் பண்ணி கிடைக்கக்கூடிய ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் அப்படிங்கிறது பேரபோலா கிடைக்கணும். ஸோ இந்த பேரபோலா ஷேப் வரணும் அப்படின்னா இந்த ஜெனரேட்டர் எக்ஸ்ட்ரீம் எண்டு, ஸோ இந்த எண்டுக்கு பேரலாக நம்ம கட் பண்ணாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஷேப் அப்படிங்கிறது பேரபோலா ஷேப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதாவது இந்த லைனுக்கு, அதாவது இந்த இன்க்ளைன்டு லைனுக்கு பேரலாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாலே என்ன கிடைக்கும் அப்படின்னா பேரபோலா ஷேப் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் அந்த பேரபோலாவோட பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 mm இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம 35 mm ஹைட் வர மாதிரி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஸோ 35 mm இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35 mm இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கு பேரலாக இந்த பேஸ் 35 mm டச் பண்ணுற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கட் பண்ண பிளேஸில் இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். கட் பண்ண பிளேஸ் இருந்து ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் O டேஷ் டு A டேஷ் லைனில் வரும். ஸோ O டேஷ் டு A டேஷ் லைன். ஸோ பாயிண்ட் 1 டேஷ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதில் பாயிண்ட் இந்த சென்டரில் ஒரு பிளேஸ் வரும். ஸோ அது மார்க் பண்ணல 3 டேஷ். லாஸ்ட்டு பாயிண்ட் 4 டேஷ். சென்டரில் ஒரு 2 பாயிண்ட் வரும். ஸோ அதை நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம்? சென்டர் பாயிண்ட் இந்த பிளேஸில் டச் ஆகுது. ஸோ ஹரிசாண்டல் ஒரு லைன், வெர்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு காம்பஸில் அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அப் அண்ட் டவுன் என்ன பண்ணுவோம்? ஆர்க் ட்ரா பண்ணுவோம். அப் அண்ட் டவுன் ஆர்க் ட்ரா பண்ணுவோம். ஸோ பாயிண்ட் 2 டேஷ் அண்ட் பாயிண்ட் 5 டேஷ். ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டாக மார்க் பண்ணணும். ஸோ இதான் வந்து செக்ஷனல் டாப் வியூ. இனி நெக்ஸ்ட் ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த லைனுக்கு பேரலாக நம்ம அவுட் சைடில் ஒரு லைனை ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி கட் பண்ண பிளேஸுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் ஒரு லைன் வரும். செகண்ட் லைன், தேர்டு இந்த லைனில் வரும். ஓகே, காம்பஸ் எடுத்து XY ரெஃபரன்ஸ் லைனில் இருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மெஷர் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் லைன் இருந்து பாயிண்ட் 1 மார்க் பண்ணணும். ஸோ பாயிண்ட் 1 டேஷ்.
நெக்ஸ்ட் சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் 2 டேஷ், பாயிண்ட் 2 டேஷ். நெக்ஸ்ட் அதே லைன்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட் 5 டேஷ், பாயிண்ட் 5 டேஷ். லாஸ்ட் பாயிண்ட் 3 டேஷ், 3 dash, and another one point 4 dash. Okay, 4 dash. So base மட்டும் ஸ்ட்ரைட்டா லைனை ட்ரா பண்ணிட்டு இது ஃப்ரீ ஹேண்டா ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து ஹேட்ச் பண்ணி விட்டுருவோம். ஸோ இதான் இந்த ஷேப்பு பார்த்தீங்க அப்படின்னா பேராபோலா ஷேப்ல இருக்கும். அதாவது கட் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய ட்ரூ ஷேப் அப்படிங்கிறது பேராபோலா ஷேப். ஸோ அப்போ பேராபோலா ஷேப் அப்படி கிடைக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த ஜெனரேட்டர்ஸ்க்கு பேரலா ஒரு லைன் கட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு பேராபோலா ஷேப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்.